இனிமே நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது. நட்புங்கிற உறவை தாண்டி நமக்குள்ள எந்த பந்தமும் கிடையாது. நான் உன்னை கனடா கூட்டிட்டு போறேன். உன் சரவணனோட உன்னை நான் சேர்த்து வைக்கிறேன். மீனாட்சி எங்க போயிருக்கா? மீனாட்சி அது வந்து மீனாட்சி வந்து அப்பா எப்படி உள்ள இருந்து வந்த? பின்னாடி செவரேறி குதிச்சு உள்ள வந்தான். வேட்டைய பின்னாடிதான் இருக்கான். உன்கிட்ட பேசணும்னு சொன்னா. காஃபி போட்டு எடுத்துட்டு போ. வேட்டை வேட்டையா அத்த இரு நான் வரேன். உன் மாமா தூங்க போயிட்டாரு. முதல்ல இந்த காப்பியை கொடுங்கத்த. உங்க கையால காப்பி சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு? குடி. என்ன விஷயம் வேட்டையா? ஏதோ பேசணும்னு சொன்னியாமே. ம் அத்த, மீனாட்சி ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்கா. அவளை தேவையில்லாம எதுவும் திட்டி இன்னும் டென்ஷன் பண்ணிடாதீங்க. தேவையில்லாம திட்டியா? அவளை இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சின்ன வயசுல இப்படிதான் வீட்டுக்குள்ள இருக்காம விளையாட எங்கேயாவது ஓடி போயிடுவா. அப்போ ஒரு நாள் கரண்டியை நல்லா பழுக்க காய வச்சு கால்ல ஒரு சூடு போட்டேன். ஒழுங்கா இருந்தவ அதுக்கப்புறம் முந்தா நேத்து தான் வீட்டுப்படி தாண்டி வெளியே போயிருக்கா. இன்னைக்கு இருக்கு இவளுக்கு. திரும்பவும் இதே மாதிரி கால்ல ஒரு சூடு போட்டாதான் இவெல்லாம் திருந்துவா. அத்த, நீங்க இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் உங்களை பார்க்கவே வந்தேன். ஏண்டா திருட்டுத்தனமா வீட்டை விட்டு ஓடி போனவளை சும்மா விட சொல்றியா? அவ பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக அவளே ரொம்ப வருத்தப்படுறா. செஞ்ச தப்ப உணர்ந்து மனசாட்சி உறுத்துறதை விட பெரிய தண்டனை வேற எதுவுமே கிடையாது. மீனாட்சியை திட்டுறதுக்கு தான் சாக்குன்னு அவ மேல எரிஞ்சு விடாம அவகிட்ட ஒரு 4 வார்த்தை ஆறுதலா பேசுங்க. நம்ம வசூல் ராஜா சொன்ன மாதிரி ஒரு கட்டிப்பிடி வைத்தியத்தை போடுங்க. உங்க கோவமும் குறையும், அவளுக்கும் ஆறுதலா இருக்கும். என்னத்த? ஒண்ணும் இல்லடா. சரி, நான் இந்த கப்பை பிடிங்க. நான் கிளம்புறேன். மாமா அதை வந்துட போறாரு. வேட்டையா ரொம்ப தேங்க்ஸ்டா. என்னடா இன்னும் இந்த டைலாக் சொல்லலையேன்னு நினைச்சேன். நான்லாம் ஒரு ஆளுன்னு என்னத்தை என்ன போய் கொண்டுட்டு இருக்கீங்க? கையா இருக்குங்க, புடிங்க. இல்லடா, நீ எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது. மீனாட்சிக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா நாங்க யாருமே. என்னத்த, தாலி கட்டின என் பொண்டாட்டியை காப்பாத்திருக்கேன், இதை போய் உதவின்னு சொல்றீங்க? நீங்க போங்க, உள்ள போய் உங்க மகளுக்கு ஆறுதல் சொல்லுங்க. அட போங்கன்றல. இந்த கால் வலிக்கு தேய்க்கிற தைலம் எங்க இருக்கு? ஏண்டா நாயே, உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? ஆரம்பிச்சிட்டாரா. மாட்டு அடிக்கிறது மாதிரி ஒவ்வொரு முறையும் அடிச்சு உன்னை வீட்டை விட்டு துரத்திக்கிட்டு இருக்கேன். உடம்புல கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லைங்க, அத்தை கையில ஒரு ரூபாய் காப்பி குடிச்சிட்டு போலாமேன்னு வந்தேன். ஏண்டா நானே உனக்கு மாமா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் எப்படிடா அவ மட்டும் உனக்கு அத்தைன்னு வருவா? ஏண்டி, அவன் கூட நான் பாக நீ உறவா? நான் அவனை எங்க கண்டாலும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், நீ மட்டும் அவனுக்கு வாய்க்கு ருசியா காப்பி போட்டு தரியா? எடுபட்ட சிரிக்கி. மாமா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. டேய், மாமான்னு கூப்பிட்ட சங்க எடுத்துருவேன். என் வீட்டை விட்டு வெளியே போட ஈனப்பையில. போடன்றல. போயிடு வேட்டையா. போடன்ற நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. வேட்டையா சொன்ன கேளு. போ. போயிடுறா இங்கிருந்து. சொன்ன கேளு, கிளம்பு. என்ன? அப்ப நிறுத்துங்க. இப்ப எதுக்குப்பா அவர் அடிக்க போறீங்க? அவர் என்ன தப்பு பண்ணாரு? கோவம் வந்தா ஏன்பா இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறீங்க?
மீனாட்சி, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா. உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க தள்ளி இருங்க. ஆனா அதுக்காக ஏன்பா அம்மாவை அவர் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இது எந்த வகையில நியாயம்? பாசம் வச்சா தலை மேல வச்சுட்டு ஆடுவீங்க. அதுவே கோவம் வந்தா கொலை பண்ண கூட தயங்க மாட்டீங்க, அப்படிதானே? பாசமோ கோவமோ எல்லாத்துலயும் ஒரு நிதானம் வேணும்பா. ஏன் பாசம் வைக்கிறோம், ஏன் கோவப்படுறோம்னு ஒரு காரணம் தெரியணும். இப்படி கண்மூடித்தனமா காட்டு மிராண்டித்தனமா இருக்காதீங்கப்பா. என் மனசுல பட்டதை நான் சொன்னேன்ப்பா. எதிர்த்து பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஏண்டா மீனாட்சியை இப்ப இப்படி பேசுனது? என் கண்ணுக்கும் மீனாட்சி மாதிரி தான் தெரிஞ்சுது. ஒண்ணுமே புரியலையேடா. இங்க என்னடா நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியலத்த. இனிமே இப்படித்தான் போல இருக்கு. நான் வரேன். என்ன இது? நம்ம பொண்ணு மீனாட்சியை இப்படி பேசிட்டு போறா? யோ, என்னையா சொல்ற? மீனாட்சியை சரவணனோட சேர்த்து வைக்கவா நீ இம்புட்டு நாள கஷ்டப்பட்ட? கஷ்டப்பட்டேனா? நான் என்னத்தானே கஷ்டப்பட்டேன்? ஏய், மழையிலயும் வெயிலையும் சைக்கிள் ஓட்டுனது யாருக்காகயா? அந்த பிள்ளைக்காக தானே? அந்த பிள்ளை கூட வாழணுன்றதுக்காக தானே? விடுங்கண்ணே, அதெல்லாம் ஒரு மேட்ருன்னு அதை போய் பேசிக்கிட்டு. என்ன வேட்டையா சொல்ற? அண்ணா, ஒரு பொண்ணு கழுத்துல மஞ்சள் கயிறு கட்டிட்டோன்றதுக்காக அவளுக்கு புருஷன் ஆயிட முடியாதுண்ணே. அவ மனசுல நம்ம இருக்கணும். அப்படி பார்த்தா மீனாட்சியோட புருஷன் நான் இல்லைண்ணே, சரவணன். அதான் அவ விரும்பினவன் கூடவே அவளை சேர்த்து வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், அப்போ உன் வாழ்க்கை? ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலிலாடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும். காற்றினில் சாரல் போல பாடுவேன், காதலை பாடி பாடி வாழ்த்துவேன். நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன். மனசுக்கு கஷ்டமா இருக்கியா? எனக்கு இதுவும் சுகமா தானே இருக்கு. ஏன்னா மீனாட்சி காணா போன விஷயம் ஊருக்குள்ள யாருக்கும் தெரியாதுல்ல? அது எப்படி தெரியாம இருக்கும்? முழுசா தெரியாட்டாலும் கொஞ்சம் அரசல் புரசலா தெரியும். என்னண்ணே சொல்ற? வாட்ஸ்அப்ல வதந்தி கலப்புற காலமியா இது? இன்னைக்கு எவன் வீட்டுல என்ன நடக்கும், என்ன போட்டோ வரும், என்ன வீடியோ வரும்னு அவன் செல்போனும் கண்ணுமா 24 மணி நேரமும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காலத்துல போய் ரகசியத்தை காப்பாற்ற முடியுமா? ஊருக்குள்ள 2-3 பேர் மீனாட்சியை காணாமன்னு என்கிட்டே வந்து கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? காணாமல்லாம் போகலடா, மீனாட்சியும் வேட்டையனும் தமிழையாவுக்கு தெரியாம அனிமூன் போயிருக்காங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏனே அப்படி சொன்ன? ஏய், அப்படி சொன்னாதான் ஏன் உன் மாமன் கிட்ட போய் இதை பத்தி பேசாம இருப்பாங்க? இவ்வளவு ஏன் உங்க அம்மாவே எனக்கு ஃபோன் பண்ணி மீனாட்சியை வேட்டையன் கடத்திட்டானாமே உண்மையானு கேட்டுச்சு தெரியுமா? ஐயோ, ஏன் மீனாட்சி போன் ஆஃப்ல இருக்கு, ஏன் வேட்டையன் போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறான்னு என்கிட்டயே துரி துரி கேக்குது. அதுக்கு என்ன சொன்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, வதந்திகள்லாம் எதுவும் நம்பாதீங்கம்மான்னு திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு போனை வச்சுக்கிட்டேன். அப்படிதான். அது சரி. அப்ப இன்னைக்கு வீட்டுக்கு போனா ஒரு பஞ்சாயத்து இருக்கு. டெஃபினெட்லி. கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லட்டுமா? என்ன? நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கலையரசிப்புல ஒரு 3 வாட்டி உன்னை தேடி வந்துச்சு. எதுக்கு? அத சொல்லலையே. தாத்தா கூட்டுற சொன்னாரு, தாத்தா கூட்டுற சொன்னாருன்னு அதை மட்டும் தான் சொல்லிச்சு. கடைசியா நேத்து அவரே உன்னை தேடி வந்தாரு. வந்து வேட்டை எங்கன்னு கேட்டாரு. ஊருக்கு போயிருக்கான்னு சொன்னேன். பதிலுக்கு எதுவுமே சொல்லாம திரும்ப போயிட்டாரு. ஏன்னா இதெல்லாம் நீ முதல்ல சொல்லிருக்கணும். ஒரே நேரத்துல எம்புட்டு டென்ஷன் தான் சமாளிப்பான்னு தான் சொல்லல வேட்டையா. அட போன. இங்க நிறுத்துங்க. இந்தாங்க. ஏய் வேட்டை, அம்மா வந்திருக்கு. மீனாட்சி என்னடா பண்ண? நான் ஒன்றும் பண்ணலையே. பொய் சொல்லாத.
அவளை கடத்தி கொண்டு போய் என்னடா பண்ண? மா சீ, உன் வாயால என் அம்மான்னு சொல்லாத, அசிங்கமா இருக்கு எனக்கு. ஏண்டா ஏண்டா இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற? இஷ்டம் இல்லாத பொண்ண வாழ வற்புறுத்துறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? அவளை என்னடா பண்ண? இனிமே அவளை தொந்தரவு பண்ணுவ? தொந்தரவு பண்ணுவியாடா? மீனாட்சி ஏமா அடிக்கிறீங்க? மீனாட்சி விட்டுடு. இனிமே ஏம்மா, தொந்தரவு உண்மை பண்ணுவ? என்னன்னு தெரியாம சொல்லு. கொஞ்சம் அமைதியா இருண்ணே. பண்ணுவியா? நான் செத்தா கூட நீ என்ன கொல்லி போடக்கூடாதுடா. கடைசி வரைக்கும் உன் மகனை நீ நம்பவே மாட்டல்ல. நீ ஏமா சாகணும்? நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தா உனக்கு முன்னாடி நான் செத்துருவேன். நீ தான் எனக்கு கொல்லி போடணும். போடா போ. நீ செத்த இடத்துல ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது. ஏய் வேட்டையா, ஏய் நான் சொல்றது கேளியா இல்லையா? பொழுதுபோக்குக்காக செய்யக்கூடிய வேலை 1000 இருக்கு. நீங்க அதுல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கெல்லாம் விவசாயம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. இனிமேலாவது நீ வாழ்க்கையில உருப்படணும்னு நினைச்சீனா இந்த காதல் கத்திரிக்காயை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் பண்ணதெல்லாம் தப்புதான், எதையும் மனசுல வச்சுக்காத வேட்டையான்னு அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. அவன் கூட சேர்ந்து வாழற வழிய பாரு. ஐயா வணக்கம். நீங்க என்ன பார்க்கணும்னு வர சொல்லி அனுப்புனதா சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தம்பி எந்திரிங்க. ஐயா தயவு செஞ்சு எந்திரிங்க தம்பி. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இல்ல. நீங்க போகலாம். ஐயா இப்ப என்ன ஆயிருச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? தம்பி, நான் விவசாயத்தை உயிரா நினைக்கிறவங்க கூட இருக்கும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. ஐயா இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் என்னங்க தப்பு பண்ணேன்? கடந்த 3 நாளா நானும் கலையரசியும் உங்களை தேடி எத்தனை தடவை வந்திருப்பேன் தெரியுமா? எத்தனை முறை உங்களை தொலைபேசியில் அழைச்சிருப்பேன் தெரியுமா? ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, நான் வேற ஒரு முக்கியமான வேலையா அப்ப விவசாயத்தை விட வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்படித்தானே? இத்தனை மாசத்துக்குள்ள மழை பெய்யலன்னா நீங்க விவசாயத்தை எப்படி ஆரம்பிப்பீங்கன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஒருவேளை மழை பெய்யலன்னா விவசாயம் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு நான் எத்தனை பேர்ட்ட ஆலோசனை பண்ணிருப்பேன் தெரியுமா? யாருமே எதிர்பார்க்காத வகையில நல்ல வேளையா மழையும் பெஞ்சிச்சு. மழை பெஞ்ச அடுத்த நாளே உழுது இருக்கலாம். உழுது முடிச்ச அடுத்த நாளே விதை விதைச்சிருக்கலாம். ஆனா நீங்க தான் ஊர்லயே இல்லையே. உங்களுக்காக நான் செலவு செஞ்ச நேரமும் வீண். விதைக்கிறதுக்கே ஆர்வம் இல்லாத நீங்க நாளைக்கு விவசாயத்தை எப்படி பண்ணுவீங்க? உங்க மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை. நீங்க போகலாம். தம்பி நீங்க போகலாம் தம்பி. இனிமே என்னையும் கலையரசியும் தேடி தயவு செஞ்சு இங்க வராதீங்க. ஐயா நான் பண்ணதெல்லாம் தப்பு தாங்க ஐயா, அதுக்காக தான் நான் மன்னிப்பு கேட்கறேன். இல்ல தம்பி வேண்டாம். நீங்க சரிப்பட்டு வருவீங்கன்னு எனக்கு தோணல. பயிரை விதைச்சிட்டு அதுக்கு தண்ணி விடாம விட்டீங்கன்னா பச்சை குழந்தைக்கு பால் கொடுக்காம விடுறதுக்கு சமம். உங்களோட சேர்ந்து நான் அந்த பாவத்தை செய்ய தயாரா இல்லப்பா. நீங்க போங்க தம்பி. பொழுதுபோக்குக்காக செய்யக்கூடிய வேலை 1000 இருக்கு. நீங்க அதுல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கெல்லாம் விவசாயம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. இதுவரைக்கும் யாரையும் இவ்வளவு கடுமையா பேசினதே இல்லை. எனக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்காதீங்க. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நாளைக்கு வில்லுக்கு போகும் வழியில் இருக்கும் வைக்க போற இடம் வந்து சந்திக்கவும். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். கலையரசி, இதோ வரேன் தாத்தா. இனிமேலாவது நீ வாழ்க்கையில உருப்படணும்னு நினைச்சீனா இந்த காதல் கத்திரிக்காயை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் பண்ணதெல்லாம் தப்புதான், எதையும் மனசுல வச்சுக்காத வேட்டையான்னு அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. அவன் கூட சேர்ந்து வாழற வழிய பாரு. மா, மா, சாரிம்மா. நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருமா. என்கிட்ட ஏமா வந்து பேசுற? நாங்கெல்லாம் யாரு? கேவலம் பெத்தவங்க தானே. உசுரை கொடுத்து வளர்த்தவங்க, அவ்வளவுதானே. உங்களுக்கு என்ன நாங்களா முக்கியம்? நாங்க உசுரோட இருந்தா என்ன, செத்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தான் அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்லையே. அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து சாரி சொல்ற? இப்படியெல்லாம் பேசாதம்மா, ப்ளீஸ். வேண்டாமா, இனிமே நாங்க யாரு பேசுறதுக்கு? நீ போனது போனதாவே இருக்கட்டும். இந்த வீட்ல நீ ஒரு மூலையில இருந்துக்கோ, நான் ஒரு மூலையில இருந்துக்கிறேன். வேலைக்காரி மாதிரி வேலைக்கு சமைச்சு வைக்கிறேன், எல்லா வேலையும் பாக்குறேன். அதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் வேணாம், எந்த உறவும் வேணாம். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? நான் உன்னை திட்டலமா, என் மனசுல உள்ள ஆதங்கத்தை தான் சொல்றேன். திட்டத்துக்கெல்லாம் எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் யாரு? வேலைக்காரி தானே. எனக்கு என்ன உரிமை இருக்கு திட்டத்துக்கு? ஏய், என்ன விட்டு தலடி. உன் அப்பாவை விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது? அந்த மனுஷன் மூச்சுக்கு 300 தடவை மீனாட்சி மீனாட்சின்னு ஓம் புராணத்தை தானே பாடிக்கிட்டு திரிவாரு. ஊரை விட்டு ஓடி போறோமே, நம்ம மேல உசிரியே வச்சிருக்கிற அப்பா அவமானத்துல நாண்டுக்கு வாரேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? போனா போறாருன்னு அவரை துச்சமா நினைச்சிட்டு போயிட்டல்ல நீ. ஏதோ வேட்டையன் இருக்க போய் உன்னை பத்திரமா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். இதுவே அவனாலேயே உன்னை கண்டுபிடிக்க முடியலன்னு வெயி, இந்நேரம் நீ எங்க சீரழிஞ்சுகிட்டு இருந்திருப்பியோ யாருக்கு தெரியும்? போ, கனடாவை கூட்டிட்டு போறேன், அமெரிக்கா கூட்டிட்டு போறேன்னு எவனாவது சொல்லுவான். அவன் கூட எல்லாம் போய் நல்லா ஊரை சுத்திட்டு வா. அம்மா, இப்படி அசிங்கமா பேசாதம்மா. ஏன், நீ பண்ண தானடி சொல்றேன். அத பண்ணும்போது உனக்கு அசிங்கமா தெரியலையா? இங்க பாரு, இனிமேலாவது நீ வாழ்க்கையில உருப்படணும்னு நினைச்சீனா இந்த காதல் கத்திரிக்காயை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் பண்ணதெல்லாம் தப்புதான், எதையும் மனசுல வச்சுக்காத வேட்டையான்னு அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. அவன் கூட சேர்ந்து வாழற வழிய பாரு. பாரு, இப்ப கூட சரிமா நீ சொல்ற மாதிரி செய்றேன்னு ஒரு வார்த்தை சொல்றியாடி? நீ சொல்லுடி. வேட்டையனும் நானும் வேற ஒரு முடிவெடுத்திருக்கோம். வேட்டையனே என்ன கனடா கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். சரவணனோட என்ன சேர்த்து வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணியிருக்கான். என்னடி சொல்ற? நான் சொல்றதெல்லாம் உண்மைதாமா. இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? சரவணனோட உன்னை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றதுக்கு அவன் யாரடி? என் கழுத்துல தாலி கட்டினவன். அவனே என்ன புரிஞ்சுக்கிட்டான். அது மாதிரி நீயும் என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுமா. கண்ட காலி பசங்களை நம்பி நான் வீட்டை விட்டு ஓடி போனது என்னமோ தப்புதான். ஆனா அதுக்காக என்னோட மனசை மாத்திக்கிட்டு வேட்டையனோட குடும்பம் நடத்துவேன்னு கனவுல கூட நினைக்காத.
என்னை இப்பவே செத்து போக சொல்லு, நான் செத்து போறேன். ஆனா என் சரவணனை மட்டும் மறக்க சொல்லாதம்மா. அது மட்டும் என்னால முடியாது. நான் பண்ண தப்புக்காக மறுபடியும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிரு. இனிமே இதை பத்தி பேசி நீயும் கஷ்டப்படுத்திக்காத, என்னையும் கஷ்டப்படுத்த வேணாம். நடந்த விஷயத்த மறக்க பாருமா. ஏய் மீனாட்சி, இவ என்ன இப்படி சொல்லிட்டு போறா? டேய் மீனாட்சி சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. டேய் அவ உன்னோட நல்ல ஃப்ரெண்டு த. ஃப்ரெண்டா? ம், இனிமே வேட்டையனும் மீனாட்சியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் ஏன்டா இப்படி? இனிமே அப்படிதான் த. அத்தை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசட்டுமா? பை 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 பை. இனிமே இப்படிதான்னா அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்க மாமா. மீனாட்சி, என்ன பண்ற நீ? மீனாட்சி எந்திரி மீனாட்சி. முதல்ல கோயில் வாசல்ல போய் காலெல்லாம் உழுதுகிட்டு. ஐயோ, யாராவது பாத்திர போறாங்க. எந்திரி மீனாட்சி.